அனைவருக்கும் வணக்கம். இது வந்து புதன்கிழமை எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன்னா சித்திங்களாம் வந்திருந்தாங்கன்னு சொல்லி அப்போ எடுத்த வீடியோ. காலையில் ஹஸ்பண்ட் அம்மா வீட்டில் டிஃபன் சாப்பிட்டு கிளம்புனதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து ஜாலியாக பேசினேன். சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். அம்மா வீட்டில் புதன்கிழமை என்ன ஸ்பெஷல்னால் சாப்பாடு, அதுக்கப்புறமா ரசம் வச்சுருக்காங்க. செஞ்ச ஐட்டம் என்னமோ 3 தான். 3 ஐட்டமும் 3 பேர் ஆள் கொண்டு வந்து செஞ்சாங்க. சாப்பாடு எங்கள் அம்மா வடித்தாங்க, ரசம் எங்கள் 2வது அக்கா வந்தாங்களா அவங்க வச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து சிக்கன் தொக்கு நான் பண்ணேன். அதுலேயே முட்டையும் வேக வச்சு போட்டாச்சு. அன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். அதுக்கப்புறம் குல்ஃபீஸ் போணுச்சின்னு சொல்லிட்டு எங்கள் சித்திங்க வாங்கி கொடுத்தாங்க. உட்காந்து சாப்பிட்டுன்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா மத்தியானம் லஞ்ச் வந்து நான் தான் பரிமாறினேன் எங்கள் சித்திங்களுக்கு 2 பேருக்கும் போட்டது. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஜாலியாக பேசினே சாப்பிட்டுருந்தாங்க. நான் எடுத்துன்னு போன பீன்ஸ் கேரட் முட்டை போட்டு பொரியலும் உட்காந்து ஷேர் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் ஜாலியாக உட்காந்து பேசிவிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் நாங்கள் கிளம்பும்போது கடத்தருக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் சித்திங்க. அவங்க வந்து கிராமத்துலேருந்து வந்தாங்க. திருச்சி முசிறி காட்டுப்புத்தூர் சொல்லுவாங்க. காட்டுப்புத்தூர் அயிலூர் தான் அவங்க ஊர். அங்கேருந்து வந்தவங்க. அதனால் அவங்களாம் கடத்தரு தான் சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு பாய் சொல்லிவிட்டு அவங்களையும் கூட்டின்னு கடத்தருக்கு போனோமா. எங்கள் அக்கா நான் வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன், நீ கிளம்பு, உனக்கு டைம் ஆகும் அப்படின்னாங்க. சரின்னு எங்கள் சித்திங்களுக்கெல்லாம் நான் பாய் சொல்லிவிட்டு பஸ் ஸ்டாண்டு வந்தால் பஸ் ஸ்டாண்டில் பயங்கர ரஷ்ஷு. ஏன்னா ஆஃபீஸ் டைம் இல்லையா நான் வரும்போது, அதனால் பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. சரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் 2 பஸ்ஸும் வந்து 2 பஸ்லேயும் செம்ம ஜனம். கீழே அந்த ஜனமும் ஃபுல்லாக ஏறினாங்க. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் 3ஆவதாக ஒரு பஸ்ஸு வந்தது. 166 கூட்டமே இல்லை, ஒரு 5-6 பேர் தான் இருந்திருப்பாங்க பஸ்ஸில். அதுக்கப்புறம் குண்டத்தூரில் தான் கொஞ்சம் கூட்டம் ஏறிச்சு. ஏறி உட்காந்து டிக்கெட் வாங்கி பலாவரம் வந்து செஞ்சாச்சு. எங்கே சுற்றினாலும் நம்ம ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு திருப்தி. நான் வரும்போது எங்கள் ஏரியா மினி பஸ் வேறு கிளம்பிச்சா, சரின்னு கொடுக்குன்னு ஓடி வந்து எங்கள் ஏரியா மினி பஸ்ஸில் ஏறிட்டேன். எங்கள் ஏரியா மினி பஸ்ஸில் எப்போவுமே எங்கள் ஏரியா டிரைவர் வந்து பாட்டு இல்லாமல் ஓட்டவே மாட்டார். அதனால் பாட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பாட்டு கேட்டினே வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாச்சு. அன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். என்னோட வீடியோ படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீண்டும் நிறைய வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாயகி. பை.